மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்தியாவில் தொடங்கப்பட்ட உயர் நீதிமன்றங்கள் தொடர்பாக நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக 1862 ஆண்டு முதல் 3 உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்டது. இதுல முதல் உயர் நீதிமன்றம் தொடங்கப்பட்ட இடம் கல்கத்தா. இந்த கல்கத்தா உயர் நீதிமன்றமானது எப்ப தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி 1862 ஆண்டு தொடங்கப்பட்டது. சரியா? அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது உயர் நீதிமன்றம் தொடங்கப்பட்ட இடம் மும்பை, அதாவது பாம்பே ஹைகோர்ட். அந்த பாம்பே ஹைகோர்ட் உருவாக்கப்பட்ட நாள் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14, 1862. அதனைத் தொடர்ந்து மூன்றாவது முக்கியமான மாகாணமான மெட்ராஸ். சரியா? மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 15. கரெக்டா சுதந்திரம் தினம் பெற்ற அந்த டேட்ல வருது ஆகஸ்ட் 15, 1862. சரியா? இதுதான் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் 3 உயர்நீதிமன்றங்கள். அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் பாத்தீங்கன்னா இப்போ 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. இல்ல 25வது உயர்நீதிமன்றமாக திறக்கப்பட்டது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமராவதி உயர்நீதிமன்றம். இந்த அமராவதி உயர்நீதிமன்றமானது ஆந்திராவில் உருவாக்கப்பட்டது. ஆந்திரா தெலுங்கானா பிரிச்சாங்கல்ல. சரியா? தெலுங்கானாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான் உயர்நீதிமன்றமா இருக்குது. அதே சமயத்துல ஆந்திராவிற்கு தேவையான புதிய உயர்நீதிமன்றம் அதுதான் அமராவதி உயர்நீதிமன்றம். இந்த அமராவதி உயர்நீதிமன்றம் இந்தியாவின் 25வது உயர்நீதிமன்றமாக இருக்குது. இந்த 25வது உயர்நீதிமன்றம் திறக்கப்பட்ட நாள் ஜனவரி 1, 2019.